ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜா ராணி அடுத்த வாரத்துக்கான சின்ன ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். சந்தியா சரவணன் கிட்டக்க அந்த டைவர்ஸ் நோட்டீஸ்க்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. என் ஃப்ரெண்டு தான் எனக்கே தெரியாமல் என் பேக்கில் வச்சுட்டா அப்படின்னு சொல்லி உண்மையை புரிய வைக்கிறாங்க. சரவணனும் அவர் செஞ்ச தப்புக்காக சந்தியா கிட்டக்க மன்னிப்பு கேட்குறாரு. சந்தியா சொல்கிறாங்க, அத்தைக்கும் மாமாவுக்கும் எப்படியும் இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆன விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவங்க பயந்து போய் இருப்பாங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சந்தியாவும் சரவணனும் இப்போ வீட்டுக்கு போறாங்க. அவங்கள பார்த்த உடனே சிவகாமி ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க சந்தியாவ. சந்தியாவையும் சரவணனையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. என் பிள்ளைங்கள உயிரோட கொடுத்ததுக்கு நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்றாங்க சிவகாமி அம்மா. சரவணன் கிட்ட கேட்குறாங்க, உங்க 2 பேருக்கும் நடுவுல அப்படி என்ன தாண்டா பிரச்சனை? எதுக்காக சந்தியாவை நீ வீட்டை விட்டு அனுப்புன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் சந்தியாவை என்னோட மருமகளா ஏத்துக்கிட்டேனே, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்துச்சு? எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேட்குறாங்க சிவகாமி. சரவணனும் சந்தியாவும் இப்போ சிவகாமி அம்மா கிட்டக்க உண்மையை சொல்ல போறாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டிவிக்கு முன்னாடியே சீரியல் அடுத்து என்ன வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.